முதல்ல உன் முகத்தை பார்த்து நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். காட்டு. அவர்கிட்ட எந்த ஷாக்கிங் நியூஸும் சொல்லக்கூடாது. புரியல. திடீர்னு கிடைக்கிற சந்தோஷம் இல்லனா துக்கம். இவருக்கு திடீர் சந்தோஷமோ துக்கமோ ஷாக்க கொடுக்கும்னு டாக்டர் சொன்னாரே. ஒருவேளை என்ன பார்த்து இவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? இங்க பாரு, நீ பாக்குறதுக்கு பயமுறுத்துற மாதிரி இல்ல, அதனால உன் முகத்தை காட்டுறியா? இவன் எல்லாத்தையும் பயமுறுத்துற மாதிரி பண்ணிட்டு என்ன பார்த்தா பயம் வருதுங்கிறான். நீ முகத்தை காட்டலன்னா அப்புறம் நான் ட்ரெஸ் போட்டுக்க மாட்டேன். மிட்டு, இது பிங்கி ப்ராமிஸ் இல்ல, இப்படிதான் காவிடுவாங்க. உன் பிச்சிக்கா யாராவது காவிடுவாங்களா சொல்லு? காயத்ரி ஃபேஸ பார்த்த முதல் மெம்பரா நானா தான் இருப்பேன். எடு எடு முக்காடு எடு. ரொம்ப கஷ்டப்பட்டு இவரோட நம்பிக்கையை அடைஞ்சிருக்கேன். இவருக்கு கோவம் வந்துச்சுன்னா அப்புறம் என்னோட பேச மாட்டாரு. கொஞ்சம் கொஞ்சமா முக்காடை எடுக்கிறேன். ஒருவேளை ஏதாவது பிரச்சனைனா திரும்பவும் முக்காடை போட்டுக்கிறேன். நீ காட்டலன்னா நான் பாப்பேன். நான் கண்டிப்பா பாப்பேன். கண்டிப்பா பார்த்தே தீருவேன். நான் பாப்பேன், பார்த்தே தீருவேன். பாப்பேன். இங்க என்ன நடக்குது? அபிக்கு பைத்தியம் முடிச்சிருச்சுன்னு இப்பவே போய் ஆலியா கிட்ட சொல்லணும். இல்லைன்னா பெரிய ஆபத்தாயிடும். காயத்ரியுமே ஏதாவது பண்ணிடுவான். ஏய், அவளை விடு விடு விடு. ஆலியா, இங்க பாரு ஆலியா. நீ நீ நான் நீ என்னோட நீ என்னோட நீ என்னோட நீ என் டால் மாதிரியே இருக்க. என் டால் மாதிரியே இருக்க. இவ்வளவு தூரம் எல்லாம் நடந்தும் கூட இந்த பொம்மையை நீங்க பத்திரமா வச்சிருக்கீங்கன்னா அப்ப கண்டிப்பா என் மேல இருக்க அன்பும் உங்களுக்குள்ள இருக்கதான் செய்யும். சேம் டு சேம். ஓகே ஃபுகி, இப்ப நீ அப்படியே பார்க்கிறதுக்கு ஃபுகி மாதிரியே இருக்க. கல்யாணம் இந்த ஒரு ஜென்மத்துக்கு மட்டும் பத்தாது, எனக்கு 7 ஜென்மத்துக்கான கேரண்டி வேணும். ஏண்டால் ஒழுங்கா கொடுத்துரு. ஏன் நீ எடுத்துக்கிற? பாத்தியா, அழகா இருக்குல்ல? நான் உங்ககிட்ட முகத்தை காட்டிட்டேன்ல, இப்ப நீங்க கண்டிப்பா நல்ல ட்ரெஸ் போட்டுக்கணும். ஆலியா, ஆலியா, நம்ம அபிக்கு ஏதோ ஆயிடுச்சு. நம்ம காயத்ரி கிட்ட அவ முகத்தை பார்க்கணும்னு தொடர்ந்து அவகிட்ட கலாட்டா பண்ணிட்டே இருக்கான். ஆனா ஆலியா, இது எப்படி பாசிபிள்னு சொல்லு. காயத்ரி முத நாள் வந்தப்பவே சொல்லிட்டா இல்லையா அவ முகத்தை நம்மளுக்கு காட்ட மாட்டான்னு. அதாவது அபி கதையை விடு, அவ நம்ம கிட்ட பொண்ணுங்களா இருந்தாலுமே நம்ம முகத்தை பார்க்க கூடாதுன்னு சொன்னால. நாம அதை ஏத்துக்கிட்டு தான் அவளையும் வேலைக்கு வச்சுக்கிட்டோம். இப்ப என்ன பண்றது சொல்லு. சரி, நம்ம அவ முகத்தை பார்த்து என்ன செய்ய போறோம்? வேலை செஞ்சா போதும். ஆனா அபி என்ன பண்றது சொல்லு. அண்ணனே நான் சமாளிச்சிருவேன். ஆனா உங்களை நான் என்ன பண்றது? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா, வீடியோ கான்பரன்ஸ்ல மீட்டிங் போயிட்டு இருக்கு. கிளையண்ட் அவங்க ப்ராப்ளத்தை சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க அண்ணன் ப்ராப்ளத்தை சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப சொல்லுங்க, கிளையண்ட் இம்பார்ட்டன்டா இல்ல அண்ணனா? அட கடவுளே, நீ இப்ப என்ன சொல்ற? இப்ப வீடியோ கால் போயிட்டு இருக்கா, அப்புறம் அவங்க எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருப்பாங்க, நீ சொல்றதையும் கேட்டுட்டு இருப்பாங்க. மியூட் பண்ணிட்டேன். ஸ்மார்ட்,
அப்ப நீங்க எப்ப ஸ்மார்ட் ஆவீங்க? சின்ன சின்ன ப்ராப்ளத்தை எடுத்துக்கிட்டு நேரா என்கிட்ட வந்துடுறீங்க. நீங்களே சால்வ் பண்ணுங்களேன். ஆனா அது வந்து லீவ். மித்தாலி அண்ணி, உங்களால பார்த்து வர முடியாதா? இதே வார்த்தையை நான் உன்கிட்ட கூட கேட்கலாம் இல்லையா? இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு நீயும் பாத்துருக்கலாம் இல்லையா? எல்லாத்தையும் நானே தான் பாக்கணுமா? நீ போய் அந்த ஆலியாவை கொஞ்சம் பாரு. அவ அந்த கான்ஃபரன்ஸ்ல பிஸியா இருக்கா. அப்புறம் நீங்க என்னாச்சு? இந்த வீட்ல பெரிய பிரச்சனை வந்துடுச்சு. நம்ம அபிக்கு ஏதோ வெறி பிடிச்சிடுச்சு. அவன் திரும்ப திரும்ப காயத்ரியோட முகத்தை எப்படியாவது பாக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். அவ காட்ட மாட்டான்னு சொல்லும் போது அவனால மட்டும் எப்படி பார்க்க முடியும்? இது கண்டிப்பா பாசிபிள் இல்ல தானே? இது உண்மையிலேயே பிரச்சனை தான். பிரச்சனை தானே. ஆலியா பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப சின்ன ப்ராப்ளமா, அதனால அவளை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டா. அவ சொன்னதுல ஏதாவது நியாயம் இருக்கா சொல்லு? இப்ப நான் என்ன பண்றது? அபி அவளோட முகத்தை எப்படி பாப்பா? ஒருவேளை அவன் பாக்கலன்னா அவனுக்கு பயங்கரமா கோவம் வந்துரும். அப்புறம் அவனுக்கு பைத்தியம் முடிச்சு எல்லாரையும் அடிக்க ஆரம்பிச்சிருவான். அப்படியே ஏதாவது ப்ராப்ளம் வந்தா ஆலியா ஹேண்டில் பண்ணிப்பா. அவ வந்து அந்த ப்ராப்ளத்தை ஹேண்டில் பண்றதுக்குள்ள காயத்ரி இந்த வீட்டை விட்டே போயிடுவா. அப்புறம் எல்லா வேலையும் நானே தான் பாக்கணும். எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு. இந்த அபிக்காக என் புருஷனை விட்டுட்டு வந்து நான் பெரிய தப்பு பண்ணிட்டனும். நான் போய் கிச்சன்ல சாப்பிட போறேன். இல்ல, நான் சமைக்க போறேன். என்னால அபி ரூமுக்குள்ள போக முடியாது. என்ன கேட்டா நான் இந்த வீட்டுக்கே வந்திருக்க கூடாது. புத்தி கெட்டு போய் நான் இந்த வீட்டுக்குள்ள வந்து அது வந்து கோவத்துல ஏதோ ஆத்திரப்பட்டு சொல்லிட்டேன். ப்ளீஸ். அவளுக்கு கண்டிப்பா கேட்டிருக்காது. ஆலியா கிட்ட இதை பத்தி எதுவும் சொல்லாத ப்ளீஸ். சரி, நான் இப்பவே கிச்சனுக்கு போறேன். போயிட்டு வரேன். இன்னும் கொஞ்ச நாள்ல அபியோட நிலைமையில முன்னேற்றம் ஏற்படலனா என்னோட எக்ஸ் ஹஸ்பண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயத்தையே நான் மறந்துடுவேன். He needs me. நீ வெளியே என்ன பண்ணிட்டு இருக்க? வா, லஞ்ச் சாப்பிடலாம். வா, ரன்வீரோட பேரண்ட்ஸையும் கூப்பிட்டுருக்கேன். ஓகே? நீ ரன்வீரை விட்டு விலகி போனன்னு வை. நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன். நான் மீரா ஆண்டிக்கும் அப்பாக்கும் நடக்க போற கல்யாணத்தை நிறுத்துறேன். நான் எங்க அம்மா மேல வச்சிருக்கிற அன்பு ரன்பீர் மேல வச்சிருக்கிற அன்பை விட ரொம்ப பெருசு. ஒருவேளை எங்க அம்மாவுக்கு அவங்க காதல் கிடைக்குதுன்னா நான் என் காதலை தியாகம் பண்ண தயாரா இருக்கேன். என்னால 2 நிமிஷம் அவரை பிரிஞ்சிருக்க முடியாது. ஆனா 2 நாள் இங்க இருக்க நான் அங்க போய் ஆகணும். சரிதாமா? நீ மட்டும் என் சந்தோஷத்தை பறிக்க முயற்சி பண்ணு வை பிராச்சி. அப்புறம் நான் உன்கிட்ட இருந்து உன் சந்தோஷத்தை மொத்தமா பறிச்சிருவேன். ஏன்னா உன் சந்தோஷம் எதுல லாக் ஆயிருக்குன்னு எனக்கு தெரியும். பிராச்சி, நீ வந்து தேவையில்லாம எல்லாத்தையும் மனசுல போட்டு குழப்பிக்காத. என்ன? அதுவும் இல்லாம இருக்கிறது ஒரே ஒரு மனசுதான். அதனால ரியா சொன்னது கேட்டு மனசு போட்டு குழப்பிக்காத. நான் அவளுக்கு எப்படி புரிய வச்சேனோ அதே மாதிரி நீயும் புரிய வச்சிரு. என்ன? நான் ரியா மேல கோவத்தை காட்டினாலோ அவளை திட்டினாலோ அதை அவ அம்மா கிட்ட வெளிப்படுத்துவா. ஒருவேளை அப்பாவுக்காக அம்மா அந்த வீட்டுலதான் வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்ற விஷயத்த அவ கண்டுபிடிச்சிட்டானா? பிராச்சி, என்ன கேட்டா நீ ரன்பீரை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் நல்லது. அப்புறம் நீ ரியாவை பழி வாங்கின மாதிரியும் ஆயிடும். அப்புறம் ரியாவோட சாப்டர் நிரந்தரமா க்ளோஸ் ஆயிடும். வாய்க்கு வந்ததை உளராத. நான் யார்கிட்டயும் பேச விரும்பல, யாரையும் பழி வாங்க விரும்பல. என்ன தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடு. அது போதும். இந்த ஆட்டிட்யூட் கோவத்துல என்கிட்ட காமிக்காத, ரியா கிட்ட காட்டு. என்ன? அப்பதான் எல்லா ப்ராப்ளமும் ஒரு முடிவுக்கு வரும். சஹானா போதும், நிறுத்து. சத்தியமா சொல்றேன், நான் இப்ப மட்டும் அந்த ஹோஷியாப்பூர் சஹானாவை மாறினேன்னா அப்புறம் மொத்தமா சேர்த்து ஒரே நாள் அந்த ரியாவை பழி வாங்கிடுவேன். பிராச்சி, அம்மாவோட சந்தோஷத்துக்காக ரியா என்ன சொன்னாலும் அதை நான் கேட்பேன். அவ என்ன பண்ணாலும் நான் தாங்கிப்பேன். என் அம்மாவுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். பிராச்சி, ஒரு கிரீன் டீ கொண்டு வாங்க. ஆலியா, நீ என்ன கூப்பிட்டியா? ஆமா பாட்டி, லஞ்ச் ஒன்னா சாப்பிடலாம் தான். என்னது எல்லாரும் ஒன்னா சாப்பிடணுமா? ஆமா, கரெக்ட் பாட்டி. பாட்டி, நீங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. என்ன தெரிய வாய்ப்பு இல்ல? அதான் ரியாக்கும் ரன்பீருக்கும் என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். அவங்க ஜாதகத்தை கூட நாங்க ஐயருக்கு அனுப்பிட்டோம். இந்த வீட்ல என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? உங்க எல்லாருக்கும் மூளை குழம்பி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். உங்க எல்லாருக்கும் கண்ணு தெரியலையா என்ன? அபியோட நிலைமை இப்படி இருக்கும்போது அவனோட பொண்ணுக்கே இப்ப நிச்சயம் பண்ண முடிவு பண்ணிட்டீங்களா என்ன? நீங்க எல்லாரும் இப்ப பண்டிகை கொண்டாட என்ன பண்ண சொல்றீங்க? அண்ணன் மாதிரி நாங்களும் ரூமுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கணுமா? உங்களுக்கு தெரியும்ல அண்ணனோட நிலைமை சரியில்லைன்னு. அண்ணன் குணமா வர இல்லையான்னு கூட தெரியல. இப்ப என்ன பண்ணணுங்கிறீங்க? எங்க சந்தோஷத்தை பத்தியும் வீட்டோட சந்தோஷத்தை பத்தியும் யோசிக்கவே கூடாதா? இப்ப நடந்த எல்லாத்துக்கும் காரணம் அத்தை மட்டுமா தான் இருக்க முடியும். சத்தம் போடாதீங்க. ரியா ரன்வீரோட கல்யாணம் அண்ணனோட விருப்பம். அண்ணன் கல்யாணத்தினாலதான் இந்த பிளான் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. இல்லன்னா அவங்க 2 பேருக்கும் எப்பவோ கல்யாணமே முடிஞ்சிருக்கும்.
இப்ப நடந்த எல்லாத்துக்கும் காரணம் அத்தை மட்டுமா தான் இருக்க முடியும். ஏன்னா அத்தை சொன்னா மட்டும்தான் பாட்டிக்கு நல்லா புரியும். ஒருவேளை அத்தை அபியோட கண்டிஷனை பத்தி பாட்டிக்கிட்ட நல்லா எடுத்து சொல்லியிருந்தாங்கன்னா இப்ப நம்ம எடுத்த டிசிஷன் சரின்னு உங்களுக்கு தோணி இருக்கும். Am I right, ஆலியா? தனு, நீ ஃபேமிலி மெம்பர் இல்ல, ஆனாலும் நீ சரியா புரிஞ்சுக்கிறானா? நீங்க இந்த ஃபேமிலில ஒருத்தரா இருந்து கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அப்புறம் ராஜண்ணா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மொத்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஏன் தலைமையில விழுந்துருச்சு? ஆபீஸோடது, வீட்டோடது. பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்க. ஐ அம் ட்ரைங் மை பெஸ்ட். அப்ப வீட்ல எதுவுமே பெஸ்ட் நடக்க மாட்டேங்குது ராஜண்ணா. அட வீடு உன் கண்ட்ரோல்ல இருக்கு. வீட்ல எது எப்படி இருக்குன்னு நீ தான் எல்லாத்தையுமே பார்க்கணும். எனக்கு என்ன? வீட்டையும் நான் தான் பார்க்கணுமா? தயவு செஞ்சு கொஞ்சம் சண்டை போறத நிறுத்துறீங்களா என்ன? நீங்க எல்லாரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க ப்ளீஸ். ஆலியா, இதோ விக்ரம் பல்லவி 2 பேருமே வந்துட்டாங்க. ஓ, அப்போ எங்களை பத்தி தான் இவ்வளவு நேரம் நீங்க கண்டிப்பா பேசிருப்பீங்க. ஆஃப் கோர்ஸ். நீங்க 2 பேரும் எப்ப வருவீங்கன்னு பாட்டி கேட்டாங்க. வாங்க. என்ன பாட்டி நீங்க எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆனா பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம். ஆனா அவன் அப்பாவை காணோம். எங்க இருக்கா என்னோட ரவுடி ஃப்ரெண்டு? எங்க அவன்? விக்ரம், அண்ணனோட மென்டல் கண்டிஷன் தெரியும்ல. அவரால சரியா சாப்பிட கூட முடியாது. கோவப்படுவாரு. அப்புறம் கோவத்துல யார் மேலேயாவது பிளேட்ல அடிச்சுட்டா. ஐ எம் சாரி விக்ரம், நான் சொன்னது உங்களுக்கு தப்பா கூட இருக்கலாம். ஐ எம் சாரி டு ஹர்ட் யூ, பட் இட்ஸ் ஓகே. நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாமா? நாம யாருக்காக இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணமோ அவனே என்ன காணுமே. நான் போய் ரன்பீரை கூட்டிட்டு வரேன். எக்ஸ்கியூஸ் மீ. ராஜண்ணா, நீங்க உட்காருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விக்ரம் போய் ரன்பீரை கூட்டிட்டு வருவாரு. பையனுக்கு நிச்சயதார்த்தம்னா அப்பம் தானே ஓடணும். வேற யார் ஓடுவா? நானே போய் கூட்டிட்டு வரேன். இதோ வந்துடுறேன். ஆலியா, ரியா எங்க? அவளை கூப்பிட. ஷியோர், அவ ரூம்ல தான் இருக்கா. வசந்தி. எஸ் மேம். வசந்தி, நீ போய் ரியாவை கூட்டிட்டு வா. அவ ரூம்ல தான் இருக்கா. ஓகே மேம். யார் இது? நான் தான். நானா? அட நீங்களா? நீங்க இத போட்டுப்பீங்களா? இல்ல இல்ல. இப்ப யாரு? நான் தான். இப்போ நான் தானா? அட நீங்களா? இத போட்டுக்கிறீங்களா? இல்ல. அட நீ ஏன் பின்னாடி வர? நான் உன்னை பயமுறுத்தணும் இல்லையா? சாரி. இப்ப பயமுறுத்துங்க. இரு வர. யார் நீங்க? நான் தான். நானா? அட திரும்பவும் நீங்களா? இத போட்டுப்பீங்களா? இல்ல. அப்படியா? எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. உனக்கு டிராயிங் பண்ண தெரியுமா? டிராயிங் தெரியும், ஆனா உங்களுக்கு அழகா வரைய மாட்டேன். என்னாச்சு? நான் சொன்னல நீ என் டால் மாதிரியே இருக்குன்னு. ஆனா நீ என் டால் மாதிரியே இல்லையே. நீ என் டால் மாதிரியாக முயற்சி பண்ற. நீ என் டால் மாதிரி ஆகணும்னா அதுக்கு 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 டபுள் பேட்டரி. டபுள் பேட்டரினா என்ன தெரியுமா உனக்கு? தெரியுமா? கண்ணாடி. ஐ போய் பண்ணு.
உனக்கு எதுவும் தெரியாது. ஆமா, என்ன மாதிரி கூட உனக்கு டிராயிங் பண்ண தெரியல. உனக்கு ஐஃபையும் தெரியல. சரியான நீ டியூப்லைட். அடுத்தவங்களை கிண்டல் பண்றதுக்கே இப்பவும் உங்களுக்கு தெரியுதுல்ல. ஆனா இன்னைக்கு நீங்க என்ன பேசுறீங்கன்னு உங்களுக்கு புரியாது. ஓ, பெஸ்ட் ஃப்ரெண்டோட டேலண்டே இதுதான். ஆனா கண்ணாலேயே 2 பேரும் பேசி முடிச்சிருக்கீங்க. ஆனா யாருக்குமே தெரியாது. என்ன பேசுனீங்க? ஆக்சுவலி நான் ஆலியா கிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, அதாவது ரன்பீர் என்ன நினைக்கிறான்னு கேட்டு சொல்ல சொன்னேன். ஐ மீன், அவனுக்கு நிச்சயதார்த்தம்னு சொன்ன உடனே அவன் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா ரியாக்ட் பண்ணான். இந்த விஷயம் ரொம்பவே சிம்பிள். இந்த கல்யாணத்துக்கு ஆசைப்பட்டது அபி. அவர் உங்ககிட்ட பேசினாரு, அப்புறம் நீங்க ரன்பீர் கிட்ட பேசுனீங்க. அப்புறம் திடீர்னு உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அண்ட் ஐம் ரியலி சாரி டு ஹியர் தட். அப்புறம் எல்லாம் நின்றுச்சு. ஆனா நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் ரியாவை வந்து பொண்ணு கேட்டீங்க. அப்புறம் ரியா வந்து ரன்பீர் கிட்ட பேசினா. ரன்பீரும் ரெடியா இருந்தான். கரெக்ட் தானே? எனக்கு ரியாவை கட்டிக்கணும்னு இஷ்டம் எல்லாம் கிடையாது. உங்க உடம்பு நல்லா இருக்கணும்ன்றதுனால தான் நான் கட்டிக்கணும்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு நீங்க நல்லா இருக்கீங்க. சோ நவ் நான் ரியாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். சோ எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கும்போது இப்ப என்ன ப்ராப்ளம்? ப்ராப்ளம் என்ன வேணாலும் இருக்கட்டும், அது இந்த வீட்டோட சம்பந்தப்பட்டது. அதுக்காக நீ இப்படி குறுக்க பேசுறதுக்கெல்லாம் உனக்கு உரிமை கிடையாது. இது 2 ஃபேமிலி சம்பந்தப்பட்ட விஷயம். இதை நாங்க பேசியே தீர்த்துக்குவோம். என்ன தனவும் அதைத்தானே சொல்லிட்டு இருக்கா? எந்த 2 ஃபேமிலி பேசி முடிச்சிருச்சோ, இப்ப எதுக்கு அவங்க பேச மாட்டேங்கிறாங்க? ரைட், சொல்லு பல்லவி. முதல்ல ரன்பீர் ஒத்துக்கிட்டால, இப்ப ஏன் இல்லங்கிறான்? நான் ஹார்ட் அட்டாக்னு சொல்லி ஒரு பொய்யான நாடகத்தை நடத்தினேன். அதனாலதான் ரன்பீர் சரின்னு ஒத்துக்கிட்டான். ஆனா நான் பொய் சொன்ன விஷயம் இப்ப அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப முடியாதுன்னு சொல்றான். பல்லவி, இப்ப வரைக்கும் நீ பதில் சொல்லல. அது இந்த காலத்து பசங்களே இப்படிதானே இருக்காங்க. இந்த காலத்து பசங்க கூட என்ன, நாமளும் அப்படிதானே இருந்தோம். அதாவது நான் ரன்பீரோட வயசுல இருக்கும்போது நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேன். ஆனா இப்ப பாருங்க, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாண வயசுல பையனும் இருக்கான். நாம இப்ப அந்த பசங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். நான் என்ன நினைக்கிறேன்னா, அன்னைக்கு ரன்பீரோட மூடு சரியில்லை, அதனாலதான் அப்படி. ரன்வீருக்காக நீ இந்த மாதிரி கில்ட்டியா ஃபீல் பண்றது ரொம்பவே நல்லா இருக்கு பல்லவி. ஏன்னா ரன்வீரை சம்மதிக்க வைக்கிறதுக்கு நீ என்ன வேணாலும் பண்ணுவ. அவனுக்கு மூடு சரியில்லையா இல்ல கல்யாணத்துல விருப்பம் இல்லையா? இல்ல இல்ல, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. ரியா இங்க, அவளை முதல்ல இங்க கூப்பிடுங்க. ரியா கொஞ்ச நேரத்துல வந்துருவா. ரியாவே வந்துட்டா. அவ எங்கேயோ வெளியே போயிட்டு வரா. ஹாய் ஸ்வீட் ஹார்ட், நீ வந்துட்டியா? கம் ஹேவ் a lunch with us. அவ கோவமா இருக்கான்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வாட்ச்மேன் கூட சண்டை போட்டிருப்பா. நான் என்னன்னு கேட்டு வரேன். இங்க எல்லாருமே குருடாயிட்டாங்க, பைத்தியக்காரங்க. என் பேரனை போய் பைத்தியம்னு சொல்றாங்க. அந்த ஆண்டவன் தான் இவங்களை பாத்துக்கணும். இத போட்டுப்பீங்களா? வேண்டாம். இல்ல இல்ல, இங்க பாருங்க. இது வந்து அது. வேண்டாம் 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 வேண்டாம். இத போட்டுக்கிட்டீங்கன்னா யாரும் உங்களை அடிக்க மாட்டாங்க. இத போட்டுக்கிட்ட யாரும் கம்பல் அடிக்க மாட்டாங்களா? அடிக்க மாட்டாங்க. கண்டிப்பா அடிக்க மாட்டாங்க. இல்ல அடிக்க மாட்டாங்கல்ல? அடிக்கவே மாட்டாங்க. அடிக்க மாட்டாங்க. நான் போட்டுக்க மாட்டேன். ஏன்? இல்ல இல்ல, போட்டுப்பேன். கண்டிப்பா நான் இத போட்டுப்பேன். இத நான் எப்போ போட்டுக்கிறது? இப்பவே போட்டுக்கவா? என்ன பண்றீங்க? அப்படி பண்ணக்கூடாது. வாஷ்ரூம் போய் சேஞ்ச் பண்ணுங்க. ஏன்? உனக்கு தான் என்ன ரொம்ப பிடிக்கும்ல. உன் முன்னாடி மாத்திர என்ன? இல்ல, அது வந்து. அப்போ உனக்கு என்ன பிடிக்காதா? கண்டிப்பா பிடிக்கும். அப்புறம் என்ன பிரச்சனை? ஆனா நீங்க பெரியவர்.
அதாவது பெரிய பசங்கெல்லாம் வாஷ்ரூம் போய் தான் மாத்தணும். நீங்களே சொல்லுங்க, நீங்க சின்ன பையனா? அப்படின்னா ஒளிஞ்சு நின்று பார்க்க கூடாது. அட, நாளையில இருந்து நீதான் எனக்கு தினமும் ட்ரெஸ் செலக்ட் பண்ணணும். பண்ணுவல்ல? நான் போய் மாத்திட்டு வரேன். காயத்ரி, காயத்ரி, நீ 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 ஒரு நிமிஷம் இங்க வா. இத புடி. இது அபிக்கான சாப்பாடு. அது வந்து கீழே ஃபேமிலிக்கான லஞ்ச் ஆரம்பிக்க போகுது. நான் அங்க போறேன். நீங்க அபிக்கு சாப்பாடு விட்டு. என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. சரியா? ஓகே, பாய்.